2024க்கான எலெக்ஷன் டே முடிஞ்சிடுச்சு, போலிங் முடிஞ்சிடுச்சு. சில பேர் வந்து பல வருடமாக இதுக்காக வேலை பார்த்துருக்கலாம். அதுவும் கோரா இப்போ வந்து ஒரு 100 நாட்கள் அவங்களுக்கான ஒரு விருப்பத்துக்கான ஒரு கட்சிக்கு வேலை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்க நினைச்சபடி மகிழ்ச்சியாக அவங்களுக்கு வந்து வேலைகள் நடந்திருக்கலாம். சில பேருக்கு அதிருப்தியும் கிடைச்சிருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் வின் யோகா. யூஸ்வலாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து நிறைய வேலைகள் இந்த எலெக்ஷனுக்காக நம்ம பார்த்தோம். லைக் பப்ளிக்காக இருக்கலாம், பப்ளிக் ஓட்டு போடுற பப்ளிக்குக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ நம்ம இந்த வாட்டி நம்ம என்ன தேர்ந்தெடுக்க போகிறோம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து நம்மளோட நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த வரக்கூடிய அரசு வந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு பப்ளிக்கும் இருக்குது. அதே போல் கட்சிக்காக வேலை பார்த்த பிரதிநிதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அண்ட் ஸ்டாண்டிங் கேண்டிடேட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு நோக்கத்துக்கான பயணத்துக்கு வேலை பார்த்துருப்பாங்க. அதே போல் சில பேர் வந்து நம்மளோட நாட்டின் வளத்தை வந்து இந்த ஏற்கனவே இருந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வரப்போகிற 5 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து அமையணும் அப்படின்ற ஒரு வேலையும் பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா, நம்மளுக்கு எதுவுமே நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா எதுவுமே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்காதுன்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம வந்து பப்ளிக்குக்கும் சரி, இதுக்காக வேலை செஞ்ச அனைத்து பொலிட்டீஷியன்ஸ்க்கும் சரி நம்ம வந்து பதிவு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து ஃபோர்காஸ்ட், ஏன்னா பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒரு பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து இப்படி தான் வரும், இது இப்படி நமக்கு வந்து சாதகமாக இருக்குது, இல்லை நமக்கு சாதகம் இல்லை. ஸோ இந்த சாதகம் இன்மையை நம்ம எப்படி போக்கிக்கணும், எப்படி நம்ம வந்து வருங்காலத்தை நம்ம வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னோக்கு பார்வையும் அவங்களுக்கு இருக்கும். பட் ஏர்லி இப்போ வந்து புதுசாக வரக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ்க்கு நிறைய அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி. பட் அதே சமயத்தில் ரொம்ப வேலை பார்த்தோம், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் June 4th வரைக்கும் இருக்கு. ஸோ இனிமேல் அவங்கவுங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்துருப்பாங்க, சரியான உணவு இல்லாமல் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டைம் வந்து அவங்களோட உடல் நலம், ஏதாவது என்னென்னா நடக்கணுமோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம ரிசல்ட்ஸ்க்காக மட்டும்தான் வெயிட் பண்ண முடியும். பட் அப்படி ஒரு முடிவும் நம்ம எடுத்துக்க கூடாது. எவ்ரிடே வந்து நம்மளோட நாட்டுக்கான ஒரு முன்னேற்றம், நமக்கான ஒரு மக்களுக்கு வந்து என்னன்னா, நமக்கு வரக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கு இயற்கை வளத்தை நம்ம வந்து இந்தியாவில், அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து பாதுகாப்பாக காக்கிற அளவுக்கு நமக்கு வந்து பொலிட்டீஷியன்ஸ் நமக்கு அமைய போறாங்களா அப்படின்ற சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் அவங்க தடம் புரிந்தாலும் பப்ளிக் வந்து அவங்களோட நோட்ஸை போடும்போது அந்த பொலிட்டீஷியன்ஸும் அதை கன்சிடர் பண்ணி நம்மளோட தமிழ்நாட்டோட வளத்துக்காக அவங்க வந்து அவங்களை திருத்தியும் செயல்படுறக்கூடிய அளவுக்கு நமக்கு என்னைக்குமே பப்ளிக்கு வந்து ஒரு வாய்ஸ்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த எலெக்ஷனுக்கான நாள் முடிஞ்சுது, ஸோ இதோட நமக்கு எல்லாமே முடிஞ்சது அப்படின்றதுல ஒரு நாளும் நமக்கு வந்து ஒரு புதுமை தான். வருங்கால நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்வியலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து சிறப்புகள் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பயணத்தில் இருந்தாலும் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலைகள், அதாவது எந்த ஒரு ஃபேக்ட்ரி ரேசிங்காக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு துறை, அது கல்வித்துறையாக இருக்கலாம், இல்லை வந்து மருத்துவத்துறையாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கான ஒரு முன்னோக்கு திட்டம் வந்து எல்லாருமே இப்போ வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு கோல்டன் பீரியட் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எப்போ இந்த ஐடிக்கு முன்னாடி வந்து இருந்த பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க்ல வேலை செய்வாங்க, இல்லைன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. ஸோ ஒன்ஸ் அது உள்ள என்டர் ஆகிட்டு அவங்க சின்சியராக வேலை செஞ்சு அவங்க வந்து அந்த பூர்த்தி முடிச்சாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் பிளஸ் அவங்க வந்து ஓய்வு பெற்ற அப்புறம் பென்ஷன். பட் இப்போ வந்து சூழ்நிலைகள் மாறிடுச்சு, எல்லாமே பிரைவேட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பிரைவேட்டைசேஷன் பின்னாடி எப்படின்னா எல்லாரும் வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு நிரந்தரத்தன்மை அப்படின்ல. அதே மாதிரி ஐடி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பேஸ் நல்ல இதுவெல்லாம் கிடைக்குது. பட் இந்த இது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டா எந்த ஏஜ் வரைக்கும் ஒரு கேரண்டி கொடுப்போம் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது முக்கியமா வந்து நமக்கு ரொம்ப பிரதானம், அது ஐடி இருக்கலாம், டிஜிட்டலா இருக்கலாம், நம்ம ஏஐ வரலாம், எது வேணா வரலாங்க. பட் உணவு அப்படிங்கிறது வந்து இயற்கையான உணவு நமக்கு கிடைச்சே ஆகணும். ஸோ இயற்கையான உணவு கிடைக்கணும்னா நிலங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம வந்து ஆஸ் எவ்ரி ஒரு இண்டிவிஜுவல் ஆஃப் த தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிக்கும் ஒரு பர்சனுக்கும் அந்த வந்து உணர்வோட நம்ம வந்து பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்கும் வந்து பல ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வெயில் வந்து அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு வேகத்துல வேலை செய்வாங்க. ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னும் போது பொலிட்டீஷியன்ஸா இருக்கலாம். ஸோ இதை வந்து இந்த எலெக்ஷன் டே முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கடைசி நாள் வரைக்கும் நம்ம வேலையை போடணும். நம்ம வந்து ஒரு உடம்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து இப்போ அதுக்கான ப்ரியாரிட்டி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஹீட் ரேஷஸ் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ்ல நிறைய ரெமெடிஸ் இதுல வந்து நான் போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு நான் பேசினது வந்து ஜென்ரலா வந்து நம்மளோட சொசைட்டில இருக்கக்கூடிய பப்ளிக்கான ஒரு மனநலம் சார்ந்த ஒரு கலந்துரையாடலா தான் நான் இதை பேசுறேன். அதே மாதிரி வந்து ஹீட் ரேஷஸ் இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்ல வந்து உங்களுக்கே தெரியும் உங்க மெட்டபாலிசம் சரியா இல்லை, பட் கண் முழிச்சிருப்பீங்க, கண் எரிச்சலாக இருக்கலாம். பிளஸ் சில பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து பரபரப்பா இருக்குது. பட் அதை பத்தி நான் ஒரு தனியான வீடியோ கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணீங்களோ இப்ப வந்து நீங்க உங்களை கவனிக்கும் காலமாக நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க வந்து செவர் இருந்தாதான் சித்திரம் வரையலாம் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நீங்க வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல உணவுகளை உட்கொண்டு நீங்க வந்து வர ரிசல்ட்ஸை எதிர்கொள்ளுங்க. உங்களோட இந்த உலக நன்மைக்கும் பிளஸ் உங்களோட இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்துக்கும் நீங்க என்னைக்கும் சிந்திச்சுதான் வேலை செய்யணும்னு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வேற இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொதுவான டாபிக்கை நான் வரும் நாட்களில் பேசலான் இருக்கேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.